ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ். வடகம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒன்று. எந்த வகை சாப்பாடாக இருந்தாலும் வடகம் தொட்டு சாப்பிட்டாலே அது ஒரு தனி டேஸ்ட் தான். அப்படி வடகம் செய்கிறது பூசணிக்காயை வச்சு ஒரு வடகம் செஞ்சால் எப்படி இருக்கும்? இந்த வடகம் பார்த்திங்கன்னா மற்ற வடகத்தை விட டேஸ்ட் கொஞ்சம் டிஃபராக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போது பூசணிக்காய் வடகம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பூசணிக்காய் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். பூசணிக்காயை இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பூசணிக்காயை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கணும். துருவி முடித்ததுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் நம்ம துருவின பூசணிக்காயை வச்சு துணியை நல்லா சுற்றி இந்த மாதிரி நம்ம பூசணிக்காயை பிழியணும். எதுக்காக இப்படி பிழிகிறோன்னா, பூசணிக்காய் நீர்க்காய் தானே, அதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பிழிஞ்சு எடுக்கிறோம். அடுத்து புழுங்கல் அரிசி 200 கிராம் எடுத்து அந்த புழுங்கல் அரிசியை ஒரு 4 மணி நேரம் இல்லைனா 5 மணி நேரம் ஊற வச்சு அது கூட பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து இந்த மாதிரி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவை அளந்து பார்த்துக்கோங்க. உங்கள் மாவு நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதே கப்பால் அந்த மாவை விட 2 மடங்கு தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். புழுங்கல் அரிசியை ஊற வச்சு அரைக்கும்போது எதுக்காக நம்ம பச்சை மிளகாவையும் சேர்த்து அரைக்கிறோன்னா, வடவத்தோட காரத்தன்மைக்காக தான். இப்போ தண்ணியில் நல்லா கலந்து முடிச்சாச்சு. கலந்து முடித்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கொதிக்க வைக்கணும். அடுப்பை கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது ஒரு கூழ் பதத்துக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு உங்களுக்கு கெட்டியாக இருக்கிறது தெரியும். அரை மணி நேரம் ஆகி இந்த மாதிரி கூழாக நம்ம காய்ச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம துருவி பிழிஞ்சு வச்சோம்ல பூசணிக்காய், அதை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மாவை கொதிக்க வைக்கும்போது அடுப்பை 3/4 பதத்துக்கு வச்சு கொதிக்க விடணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹையாக இருந்தால் அடி பிடிச்சிரும். அதனால் இதை நம்ம அடிக்கடி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம துருவி பிழிஞ்சு வச்ச பூசணிக்காயை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நம்ம பூசணிக்காயை சேர்த்து கலந்து முடித்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இந்த மாவை அடுப்பில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம இறக்கிடலாம். இறக்கி அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மாடிக்கு போய் நல்ல ஒரு துணியாக விரித்து வடமும் பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாடிக்கு வந்தாச்சு. ரொம்ப வெயிலாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேனர் வச்சு அது மேலே ஒரு கிளாத்தை விரித்து அதில் கிள்ளு வடவமாக நான் போட்டுட்ருக்கேன். இங்கே நிழலில் உட்காந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஷீட்டை அப்படியே நகர்த்திட்டு போய் வெயிலில் வச்சுருவேன். இப்போது பார்த்தீங்கன்னா கிள்ளு வடகம் போட்டு முடிச்சாச்சு. அந்த ஷீட்டை அப்படியே நகர்த்திட்டு வெயிலில் வச்சுட்டேன். இந்த வடகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்க சைஸை பொறுத்து இது காயறதுக்கான டைம் மாறும். நான் ரொம்ப சின்னதாக தான் போட்டிருக்கேன். எனக்கு காயறதுக்கு 3 நாள் தான் ஆச்சு. நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காய லேட் ஆகும். 1 வீக்குள்ளே கண்டிப்பாக காஞ்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வடகம் நல்லா காஞ்சிருச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் சின்ன சைஸில் போட்டிருந்ததுனால எனக்கு 3 நாள்லேயே காஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னும் 2 நாள் நான் எக்ஸ்ட்ரா வெயிலில் வச்சுருந்தேன், எதுக்கும் இருக்கட்டும்னு. பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக காஞ்சிருச்சு. இப்போ அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வடகத்தை இதில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த வடகம் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்பலாம் ஒன்றும் லேட் ஆகலை. போட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆச்சு. 1 நிமிஷத்துலேயே செவந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஈஸியாக வெந்துடும். அவ்வளோதான், சுவையான பூசணிக்காய் வடகம் தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.